guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னடா கிச்சன்ல இருந்து வீடியோ எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு வந்து பல நாள் ஆசை. எனக்குன்னு ஒரு கிச்சன். அதை எப்படி சொல்றது, நல்ல கிளீனா ஆர்கனைஸ்டா மெயின்டைன் பண்ணி எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எல்லாம் நமக்கு பிடிச்சதை நம்மளே பண்ணிக்கணும். நம்ம நீட்டா வச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் ஆசைன்னு வைங்களேன். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே கிளீன் பண்ணி வச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நான் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும், டிசம்பர் எண்ட்ல இருந்து நான் இந்த வீட்டில் இருக்கேன். ஸோ எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட ஹாப்பினஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னோட கிச்சன் நான் எப்படி வச்சிருக்கேன், குட்டியான கிச்சன் தான், ஆனால் நீட்டாக வச்சிருக்கேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. பெட்ரூம் அங்கே இருக்கு. நான் ஹோம் டூர் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனோட ஓவர் வியூ இவ்வளோதான். மொத்த ஸ்பேஸே இவ்வளோதான், குட்டி ஸ்பேஸ் தான். கீழே வந்து இந்த யோகா மேட் இருக்கும்ல, நான் யோகாலாம் பண்ணுறதில்ல. அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு இங்கே ஜிம்முக்கு நான் போகிறேன் அப்படின்றனால, வாக்கிங் போகிறேன், ஜிம் போகிறேன் அப்படின்றனால நான் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மேட் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நான் கிச்சனுக்குள்ளே விரிச்சு விட்டுருக்கேன். அண்ட் இந்த சைட்லேருந்து பார்த்துடலாம். எனக்கு பிடிச்ச ஸ்பாட் இதுதான். எனக்கு வீட்டிலே பிடிச்சது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிக்கும், என்னோட பெட்ரூம் பிடிக்கும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றப்போ கிச்சனுக்கு வந்து எனக்கு பிடிச்சதை நானே குக் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சாம்பார் தூள், பெப்பர், ஜீரகப்பொடி, அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரகம், கடுகு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொட்டி வச்சுருக்கேன். கடுகு உளுந்து, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, சுகர், பெருங்காயத்தூள், ஸோ இதெல்லாம் மேலே இருக்க இந்த குட்டி ரேக்கில் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி, தூள் உப்பு, கல் உப்பு ரெண்டுமே இருக்குது. டெய்லி காலையில் ஆல்மண்ட்ஸ் எடுக்கிறேன். அண்ட் இதில் முந்திரி இருந்தது. அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பொட்டுக்கடலை, பருப்பு, பீனட்ஸு, ப்ரௌன் சுகர், காஃபி பவுட்ரு, பெப்பர் கிரைண்டர், இது எங்கள் அம்மா கொடுத்த மசாலா, கீ, நாட்டு சக்கரை. அண்ட் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயிலும் நல்லெண்ணெயும் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் கோகோனட் ஆயில் கீழே வச்சுருக்கேன். மோஸ்ட்லி டயட் பண்ணுறேன் அப்படின்றப்போ கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது. இது ஆயில் வந்து நான் கம்மியாக தான் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு ஆயில் வந்து தீர மாட்டேங்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, அந்த மாதிரி எக் குக்கர் வச்சுருக்கேன், மிக்சி, கொக்கோ பவுட்ரு. அண்ட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் நல்ல தண்ணி வரும். ஸோ நான் அந்த மாதிரி பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பானையில். அண்ட் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட காஃபி மக்ஸு, நான் டயட் ஃபுட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸு, செராமிக் மக்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் பவுல் அண்ட் குட்டி குட்டி காஃபி மக்ஸ், அதெல்லாம் நான் ரேராக யூஸ் பண்ணுவேன். அதனால மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அதிகமாக எடுக்காத திங்ஸ் தான் இருக்குது. இந்த கட்டப்பை, அப்புறம் நியூஸ் பேப்பரு, காஃபி மேக்கர்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் கெட்டில் இருக்குது, ரெட் வைன் இருக்குது, அண்ட் எம்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஏதாவது எதுக்காவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம் அப்படின்றனால எனக்கு எட்டாத இடத்துல மேலே தூக்கி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்ஸ் ஃப்ளாரு, ராகி ஃப்ளாரு, அந்த மாதிரி 3 கண்டெய்னர் இருக்கும். இது அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகா இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டாணி, உப்பு கடலை, அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்நாக்ஸு, டயட் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். பீனட் பட்டரு, ஓட்ஸு, ஹனி, ராகி ஃப்ளார் இருக்குது. அண்ட் என்னோட எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. அண்ட் சோயா சங்க்ஸு, ஊறுகாய் பாட்டில் இருக்குது பாருங்கள் 2. என்னைக்காவது சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னா தயிர் சாதம் வச்சு ஊறுகாய் தொட்டு, தயிர் சாதம் மட்டும் சமைச்சு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்குவேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸு, இட்லி பொடி, டீ தூள், அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ஸ் எல்லாம் இருக்குது, காஃபி பிளெண்டர், அப்புறம் அகாராவில் நம்ம வாங்கின பிளெண்டர். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டயட்டுக்காக குக் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ராகி சேமியா, அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் அரிசி வச்சுருக்கேன்.
அரிசிலாம் 5 கிலோ வாங்கினது எனக்கு தீரவே இல்லை. நான் ரைஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. வீக்லி 2 ஆர் 3 மட்டும்தான் எப்போயாவது மீன் குழம்பு சிக்கன் கிரேவின்னு வச்சேன்னா ரைஸ் எடுத்துப்பேன். மற்றபடி எடுக்கிறது கிடையாது. மில்லட் ரைஸு, ராகி கூழ், அந்த மாதிரி டயட் ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ 2 வீக்ஸாக. அம்மா வீட்டுக்கு போனோன்னா நல்லா வெளுத்து கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து டயட் பண்ண ஆரம்பிச்சிடுறது. ஸோ இந்த ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கிச்சனில். அண்ட் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணாதது வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரு, ஓடிஜி அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி தேவைன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அண்ட் குக்கரும் கடாயும் நான் புதுசாக வாங்கினேன். இது வந்து 3 லிட்டர் குக்கர். ஆல்ரெடி எங்கிட்ட 2 லிட்டர் குக்கர் தான் இருந்தது. இது இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது 3 லிட்டர் குக்கர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படுமேன்னு வாங்கினேன். இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நல்லா கனமாக இருக்கும், 3 லேயரில் திக்காக இருக்கும், நல்லா வெயிட்டாகவே இருக்கும். நம்ம இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரௌன் ரைஸ் தான் ஒரு நாள் குக் பண்ணேன். அண்ட் இந்த சைடு இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் கடாய், இது தான் வாங்கியிருந்தேன். இது 2லேருந்து 3 பேருக்கு நமக்கு அளவாக சமைக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த குக்கரும் இந்த கடாயும். ரெண்டுமே இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட கோடு கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இண்டஸ் வேலியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ தாளிக்கும் போது தீ பத்தாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்குது. இது ஒரு நாள் என்னோட லஞ்ச் பிளேட் ப்ரௌன் ரைஸும் சிக்கன் கிரேவியும் முட்டை வேக வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அந்த கடாயில் மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஒருத்தர் 2 பேருக்கு அளவாக கொஞ்சமாக ரைஸ் வச்சு கொஞ்சமாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த 2 பாத்திரம் அளவாக இருக்குது. இந்த அடுப்பு நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு 2 பர்னர்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி. இது நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. ஸோ சூட் பண்ணி ரைஸ் மட்டும் வச்சா இன்றைக்கி சாப்பிட்லாம். மில்லட் ரைஸ் தான் வைக்கலான் இருக்கேன் இன்றைக்கி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு அண்ட் உட்டன் கரண்டி, அப்புறம் இந்த மாதிரி கரண்டி, தேவையான கரண்டி, அப்புறம் கத்திரிக்கோல், கத்தி, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான மொத்த பாத்திரமே இவ்வளோ தான். கொஞ்சம் பிளேட்ஸு, அப்புறம் நான் காஃபி போடுறது அடிக்கடி பிளாக் காஃபி அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ அதுக்கு தேவையானது. அண்ட் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்குது, கீழே வந்து புளி இருக்குது. குக்கரு, அந்த இட்லி பாத்திரம் அதெல்லாம் சிலது வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு கீழே வந்து டிடர்ஜென்ட், அப்புறம் அந்த கழுவுறது துடைக்கிறது, கார்பேஜ் கவர்ஸ், அந்த மாதிரி டெட்டால், அந்த மாதிரி சிலதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் குக்கரு, அப்புறம் கீழே வந்து இந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல, ரேராக யூஸ் பண்ணுறது தான் இதில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாத்திரம் கழுவிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்பப்போ. அண்ட் இது வந்து இங்கே உப்பு தண்ணி தான், வாரத்தில் ஒரு நாள் தான் நல்ல தண்ணி வருது அப்படின்றனால உப்பு தண்ணின்றனால இந்த மாதிரி ஒரு மாதிரி உப்பு பொறிஞ்சு போயிருக்கு. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் பலன்னு மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிடுவேன். வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இந்த சைடு குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டி பார்த்திங்கன்னா ட்ரை வேஸ்ட்டு தனியாக, குக்கிங் வேஸ்ட்டு தனியாக போடுறதுக்கு இந்த மாதிரி அமேசானில் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ துணியெல்லாம் துவைச்சேன் அப்படின்னா காய போட்டுப்பேன். அண்ட் ஃபேன் இருக்குது, போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு மோஸ்ட்லி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. சிம்பிளான ஃபுட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி குக் பண்ணுவேன். ரொம்ப குக்கிங்க்கு வந்து செலவு பண்ண மாட்டேன். அண்ட் சிக்கன் எடுத்தாலும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அவ்வளோதான். மீன் எடுத்தாலும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ, ஒரு 4-5 துண்டு மீன் வறுப்பேன். ஒரு 10 மீன் போட்டு குழம்பு வைப்பேன், 2 நாளைக்கு வச்சுக்குவேன். ஸோ அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது மணி பிளான்ட் மாதிரி வாங்கி இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அண்ட் வாங்க வேண்டிய திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவி தண்ணி வடிகிறதுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாமான்ற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா பாத்திரம் கழுவி இந்த இடத்துல நான் வந்து கவுத்து வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து அடுத்த நாள் காலையில் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாத்திரம் ஸ்டாண்டு மாதிரி வாங்கி அடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அண்ட் கிச்சனில் லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க.
அண்ட் மேலே ஒரு லைட் இருக்குது. அண்ட் பால்கனி ஓப்பன் பண்ணி விட்டாலும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிறத விட இந்த மாதிரி குட்டி கிச்சனாக இருந்தால் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, நல்லா தொடச்சி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கிச்சன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. எனக்கு என்ன எக்ஸாக்டாக தேவையோ அது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். தொடச்சிட்டே இருப்பேங்க. முன்னாடிலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் தொடச்சிட்டு இருப்பேன். ஃபேன்சி ஐட்டம்ஸு, என்னோட காஸ்மெட்டிக்ஸு அதை தொடச்சி வச்சு அழகு பார்க்குறது எனக்கு பிடிக்கும். பட் இப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தொடச்சி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சும்மா தொடச்சி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காம நல்லா சமைச்சு சாப்பிடு, நல்லா ஹெல்த்தியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவே பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு என்னோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க. நான் ஊருக்கு போனாலும் எங்கள் அம்மா கிட்ட அப்படி தான் சொல்லுவேன், ஏம்மா நீட்டாக வச்சுக்கம்மா, அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னு சொல்லுவேன். நீ வச்சு பார்த்தா உனக்கு தெரியும், நீ சமைச்சு பார்த்தா உனக்கு தெரியும், இருக்கிற வேலையில் எவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கிது. அது ஒரு தனி ஃபீலு. என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுமான்றது தெரியல. நினைப்பீங்க ஏதோ நாங்கள்லாம் பல வருஷமாக நாங்கள் அடுப்படியில் நாங்கள் குக் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் காலகாலமாக பண்ணிகிட்ருக்கோம், என்னமோ காணாத கண்ட மாதிரி வந்து பீத்திட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ நாள் அனுபவிக்கல. இந்த மாதிரி சந்தோஷங்கள், இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் நான் பெருசாக எக்ஸைட் ஆனது கிடையாது. இப்போ எனக்கேன்னு எல்லாம் பண்ணி நானே பொறுப்பாக எல்லாம் பண்ணும்போது அது ஒரு மாதிரியான ஒரு தனி ஃபீலு. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கலையோ, நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு அமையலையோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு புது வகையான ஒரு இது கிடைக்கும். அது எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னோட கிச்சன் எப்படி இருக்குது, நான் நல்லா வச்சுருக்கேனா வச்சில்லையா, ஹானஸ்ட்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து நாளையிலேருந்து டயட் வ்ளாக்ஸ்லாம் போடலாம். இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை பெட்ரூம் டூர் காட்டணுமா, இல்லை ஓவரால் ஃபுல் வீடு எப்படி இருக்குது, நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டணுமா, இல்லை வந்து டயட் வ்ளாக்ஸ் போடணுமா, என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் லைக் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை எங்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.